Hello friends, welcome to my channel, The Middle Age Explorer. ஸோ காந்தலூர் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அதை இன்றைக்கி நனவாக போகுது. ஸோ அதுவும் எப்படின்னா பைக்கில் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்களோட பைக் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதனோட மீட்டிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உடுமலையிலேருந்து போனோடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட் செக் போஸ்ட் ஒன்று வரும். அந்த செக் போஸ்ட்டில் டூ வீலருக்கு 20 ருபீஸும் லைட் வெஹிக்கிள் 50 ருபீஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிளுக்கு 100 ருபீஸும் டோல் பே பண்ணணும். செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே 1 and 2 ஏர்பின் பெண்ட் வரும். அந்த ஏர்பின் பெண்ட் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். லாங் பஸ்ஸு வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸே ரிவர்ஸ் எடுத்து தான் ஃபார்வர்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூஷியலான ஒரு ஏர்பின் பெண்ட் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்பின் பெண்ட் பெருசாக இருக்காது. நார்மலான ட்ரைவாக தான் இருக்கும். எஸ் பெண்ட் மாதிரி இருக்கும். ட்ரைவ் போயிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டீப்பாக இருக்கும். ஸோ ஒரு ரிவர் ஒன்று போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரிவர் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வரணும், அந்த தூவனம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். வர வழியில் நாங்கள் யானத்தோட எச்சம் பார்த்தோம். அநேகமாக காலையில் தான் பாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆலம்பட்டியிலேருந்து என்னென்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே ட்ரெக்கிங் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ட்ரெக்கிங் போயிட்டு அங்கே நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் மறையூரில் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காந்தலூர் போகலான்ற பிளானு. ஆலம்பட்டி ட்ரெக்கிங் பாயிண்ட்டு வந்துட்டோம். ஸோ அவங்கக்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் போகணும். இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் இன்றைக்கி அலோவ் பண்ணலையா? எதனாலனா நேற்று மழை பெஞ்சிருச்சோம். மழை பெஞ்சதுனால இன்றைக்கி யாரையும் அலோவ் பண்ணலையா. தூவானம் வியூ பாயிண்டில் எங்களோட ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து மறையூர் போயிட்டு மறையூர்லேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து காந்தலூர் போகலான்னு எங்களோட ட்ரைவை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஸ் பர் பிளான்னு மறையூர் வந்துட்டோம். மறையூர் லஞ்சு முடிச்சிட்டோம். லஞ்சு முடிச்சுட்டு காந்தலூர் போயிட்டு இருக்கோம். காந்தலூர் தங்களை அன்புடன் அழைக்கிறது. இந்த காந்தலூர் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து கிராஸ் பண்ண உடனே அங்கேருந்து காந்தலூர், அதாவது காந்தலூர் மெயினான இடம்னா எண்டு பெருமலான்னு சொல்லுவாங்க. அதுதான் எண்ட் பாயிண்ட் இந்த காந்தலூரில். அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறது 9 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 9 ஏர்பின் பெண்டை தான் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வரும். ஸோ எப்படி இருக்குன்றது தெரியாது. லெட்ஸ் வாட்ச். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தா ஒரு மலை தெரிஞ்சது. அது என்ன மலையாக இருக்குன்றது பெரிய டவுட்டாக இருந்தது. ஆனால் நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அது என்ன மலைன்னு தெரியாமல் சரி அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே போனோம். அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே வந்த ஜாகரி பிளான்ட் இருந்தது. சரி ஒரு ஸ்டாப்பை போடுவோம். ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். ஜூஸை கையில் வாங்கிட்டு அப்படியே நேராக அங்கே ஒரு 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்தோம். ஸோ அவங்ககிட்ட எதாவது பேச்சு கொடுத்து எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ செக் பண்ணால் அவங்க ஏதோ மண் அள்ளி கொட்டிகிட்டு இருந்தாங்க. மண் எடுத்து ஏதோ ஒரு பேக்கில் போட்டு அந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. என்னடா இருக்குன்னு கேட்டால் போய் பார்த்தா தான் தெரியுது அது ஜாகரி. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வடை சட்டி. அந்த வடை சட்டியில் ரொம்ப சூடாக இருந்தது. அது என்னங்க அப்படின்னு கேட்டால் அது நெக்ஸ்ட்டு ஜாகரி ப்ரிப்பரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூஸ்வலாக எங்களோட ட்ரிப்பில் ரூம் எதுவுமே புக் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் த கோவில் தான் புக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜாகரி பிளான் முடிச்சுட்டு ஆன் த கோவில் ஏதோ ரூம் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டே கிடச்சிச்சு. ஸோ அந்த ஸ்டேலேருந்து வெளியில் பார்த்தா ஒரு ஆசமான வியூ பாயிண்ட்டு. ஸோ வியூ பாயிண்ட்டை முடிக்கும்போது சரி இன்னைய பிளானை ட்ராவல் பிளானை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாளைய பிளானுக்காக டிஸ்கஷன் பண்ணோம். டிஸ்கஷன் பண்ணதில் நெக்ஸ்ட் டே சஃபாரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்.
ஸோ சஃபாரியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து சைட் சீயிங் பாயிண்ட் வந்து அ பிரம்மாராம் ஷூட்டிங் பாயிண்ட். ஸோ ₹20 ஃபீஸ் பே பண்ணிட்டு நாங்க உள்ள போனா, நல்லா சூப்பரா இருந்ததுங்க. ஒரு லெமன் கிராஸோட ஒரு நெறைய பெரிய வயல் மாரி இருக்கு. என்னடா இது புல்லு புல்லா இருக்கேன்னு பார்த்தா, லெமன் கிராஸு. அதில என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அதுலேருந்து ஒரு சின்னதா பிச்சு கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தாரு. அப்படியே லெமன் மாரி இருந்தது. அவரு "என்னங்க இவ்ளோ லெமன் கிராஸா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ணி போனோம். ஸோ வாக் பண்ணி போனா, அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தில வந்து ஒரு படி வச்சு, அந்த படியிலேருந்து ஒரு அ ஹட்டு மாரி வச்சு, அந்த ஹட்டுலேருந்து ஒரு வியூ பாயிண்ட். அவங்களுடைய அந்த கம்ப்ளீட்டான பிளேஸ வந்து வியூ பண்ற மாரி செட் பண்ணியிருந்தாங்க. ஓ! அந்த ஒரு சின்ன மரம் ரொம்ப நாள் அப்படியே கொஞ்சம் ஓரளவு தடியான மரம் தான் அது. அந்த தடியான மரம் வந்து ஆ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20லேருந்து 30 பேர் வந்து ஆ ஹோல்ட் பண்ற மாரி அத நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அந்த இன்ட்ரஸ்டிங் சரி போவோம் அப்படின்ட்டு வேக வேகமா அதில ஏறணும். சரி படியெல்லாம் வச்சு அப்படியே வீடியோலாம் நல்லா கவர் பண்ணி மேலே போய் பார்த்தா சூப்பரா இருந்ததுங்க. அந்த லெமன் கிராஸு அந்த சைட்ல வந்து ஒரு நெறைய மரமா இருந்தது. அந்த இடம் என்னன்றது தெரியாம அப்படியே ஷூட் மட்டும் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஒரு இடத்துல நேரா பார்த்தா அந்த இடத்துல சொன்னாங்க, அங்க தான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளையிற இடம். அதாவது என்ன ஃப்ரூட்ஸ்னா ஆப்பிளு, ஸ்ட்ராபெர்ரி. ஆப்பிள், ஸ்ட்ராபெர்ரியா அந்த வழியா தான் கிராஸ் பண்ணி தான் நாங்க வந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கே வந்தோம். சரி போம்போதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அங்க இருந்துட்டு நாங்க எங்க 3 பேர் வந்து சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு, சரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டுவர்ட்ஸா அந்த மரங்கள்லாம் நெறைய இருந்தது. அந்த இடத்துக்கு அப்படியே போனோம். சரி அங்க போனா என்ன இருக்குன்னு பார்த்தா, அவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரிங்க. கம்ப்ளீட்டா மலை. அந்த மலைக்கு இடையில கீழ பார்த்தீங்கன்னா ஒரு வேலியா இருக்கு. அந்த வேலியில வந்து அப்படியே கிரீனு அந்த ஃபாக் மிஸ்ட் வேற அப்படியே மூவ் ஆயிட்டு, ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா, ஆ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. தூரத்துலருந்து வாட்டர் ஃபால்ஸ் போகுது. பட் அதுக்கெல்லாம் எப்படி போறது வழின்றதுலாம் எதுவும் தெரியல. சரி நாங்க வந்து அந்த வேன் டிரைவர் கிட்ட கேட்போம். ஆ சாரி வேன் டிரைவர் இல்ல. அந்த ஜீப் ஓட்டுறவர்கிட்ட கேட்போம். என்ன எப்படி அந்த இடத்துக்குலாம் இடம் பார்த்தோமே, அங்கலாம் எப்படி போறதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாங்க வந்த வேலை என்னது ஷூட்டிங் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணோம், அப்படியே ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சோம். வளைச்சு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து சரி இது எல்லாமே வீடியோ அப்லோடுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெயினா வந்து ரிமெம்பரன்ஸ். ஸோ எல்லாமே மெமரியா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அ கொஞ்சம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் வந்து அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புனோம். ஸோ நெக்ஸ்ட் சைட் வந்து அனிராம். ஸோ அங்க ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருந்தது. ₹20 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் குடுத்துட்டு அங்க வாக் பண்ணி போனோம். ஸோ வாக் பண்ணி போம்போது கம்ப்ளீட்டா ஒரு ராக் இருந்தது. ராக்லேருந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சுட்டு இருந்தது. சரி அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி உள்ள ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள அப்படியே வாக் பண்ணி போனா ரைட் சைட்ல ஒரு ஃபென்ஸ் போட்டு காஃபி எஸ்டேட் மாரி இருந்தது. காஃபி எஸ்டேட்ல நெறைய ரெட் கலர் வந்து பழுத்து இருந்தது. ஸோ அதில என் கூட வந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னாரு, "அத சாப்பிடுங்க. அப்படியே காஃபி டேஸ்ட் கிடைக்கும்" அப்படின்னு. சரி டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு அத பறிச்சு சாப்பிட்டா, ரியலாவே வந்து காஃபி டேஸ்ட் இருந்தது. ஒரு ஒரு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம ஒரு லைட்டான, மைல்டான ஒரு காஃபி டேஸ்ட் இருந்தது. சரி அத அப்படியே கிடைச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன் பை ஒன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தா, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் ராக்ல வந்து ஒரு நெறைய அணியோட அந்த கொத்து கொத்தா கூடு கட்டி நெறைய இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு டவுட். என்னடா எப்படிடா இந்த அணிராக்கு இந்த இடத்துல அணி எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களா? ஏன்னா நான் இங்கேருந்து வியூ பண்ற பாயிண்ட்டுக்கும் அதுக்கு வந்து ரொம்ப தூரம் இருக்கு. அது எப்படி போய் எடுப்பாங்க? இல்ல ஜஸ்ட் வந்து அது அணி ராக் வந்து ஷூட்டிங் பாயிண்ட்டுக்காக அப்படியே அத விட்டுருவாங்களா? அப்படின்னு தெரியல. சரி இந்த கொஸ்டின்லாம் நம்மலாம் ரொம்ப போட்டு ஆராய வேணாம். சரி வந்த வேலைய பார்ப்போன்ட்டு மறுபடியும் வந்து எனக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பார்த்து அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பும்போது தான் அப்பதான் ஞாபகம் வந்தது. டிரைவர்கிட்ட கேட்டேன். "ஆ இந்த ஆப்பிள் ட்ரீ, ஸ்ட்ராபெர்ரி ட்ரீலாம் வந்து எங்கேங்க விளையுது?" அப்படின்னு. அந்த அணிராக்கு பக்கத்திலேயே தான் இருந்தது. ஸோ அவர் சொன்னாரு, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அங்க காமிக்கிறேன்" அப்படின்னாரு. பார்த்தா அதுக்கு ஆப்பிள் ட்ரீ பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருந்தது. எதுவுமே இல்ல. ஒரு பூ கூட இல்ல. ஸோ சீசன் இல்ல. ஸ்ட்ராபெர்ரிக்கு மட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே. ரெடி பண்ணி வச்சிருக்காங்க.
எங்களோட நெக்ஸ்ட் சைட் என்னன்னா, கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அவரு இந்த டிரைவர் வந்து ஏற்கனவே எங்க சொல்லியிருந்தாரு. "நீங்க குளிக்கணும்னாலும் வாங்க. ஸோ அங்க ஒரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ் போலாம்." அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி எதுக்கும் நாங்க என்ன பண்ணோம், அ டைம் பர்மிட்ஸு இல்ல அதுக்கான ஃபீஸிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, அங்க குளிச்சுட்டு அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. இதுல நெறைய வீடியோல வந்து போட்டிருந்தாங்க. அந்த கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல வந்து ஃபிஷ் ஃப்ரைலாம் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்க என்ன பண்ணோம் ஐடியா, சரி போய் போவோம். மேக்ஸிமம் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். குளிச்சுட்டு வெளியில வந்து நல்லா ஃபிஷ் ஃப்ரைலாம் சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், காலையிலேயே எதையுமே சாப்பிடாமயே அப்படியே ஜாலியா வந்து இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாரி கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம். வாட்டர் ஃபால்ஸ் வந்தோனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. அது ஒரு மிஸ்மரைசிங்கான ஒரு ஃபால்ஸ் அது. அப்படியே தூரத்துலேருந்து அந்த இரைச்சல், அந்த அந்த வாட்டர் ஃபாலோட இரைச்சல் ஓன்னு ஒரு சத்தம். நல்லா ஃபோர்ஸா வர தண்ணியில நல்லா முங்கி எழுந்தோம். நல்லா முங்கி எழுந்ததுல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம போய் என்ன சாப்பாடு கிடைக்கும்னு ட்ரை பண்ணோம். அதுதான் அங்க ஒரு நூடுல்ஸ் தான் கிடைச்சது. ஸோ அத சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் சைட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட நெக்ஸ்ட் சைட்டே வந்து முருகன் பாறை. ஸோ முருகன் பாறை அதனோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே டஃப்ன்னு தான் போட்டிருப்பாங்க. சரி என்னதான் அப்படி டஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ராவல் பண்ணோம். வந்துச்சு அந்த பாறைக்கு மேல ஜீப்பு பார்த்தோன்னா அசால்ட் ஆயிருது. கடகடன்னு அவர் பாட்டுக்கு ஏத்திட்டு போய் மேல ஒரு ரவுண்ட் அடிச்சு, அங்க இருக்கிற அந்த வேல்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி ஒரு இடத்துல அப்படி சம்முன்னு நிப்பாட்டினார் வண்டிய. நிப்பாட்டிட்ட பிறகு அத சுத்தி இருக்கிற இடத்த பார்த்ததுமே ஐயய்யப்பா! அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்ங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு மலை. அந்த மலைய சுத்தி பெரிய பெரிய மலைங்க இருக்குது. ஒரு சைடுல மிஸ்ட் போயிட்டு இருக்குது. இந்த சைடுல ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அது என்ன வியூ பாயிண்ட் பார்த்தா, இரைச்சல் பாறை வியூ பாயிண்ட். முருகன் பாறையோட ஸ்பெஷலே வந்து வேல் இருக்கும். வேல் ஊனி வச்சிருப்பாங்க. வேலுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் கட்டுறதுக்காக ஒரு எழுப்பியிருப்பாங்க. வால் எழுப்பியிருப்பாங்க. ஆனா முழுசா கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஸோ அத போய் பார்ப்போமேன்ட்டு அத போய் பார்த்தேன். அத பார்த்துட்டு நல்லா இருந்தது. ஸோ நெறைய வேல் குத்தி வச்சிருந்தாங்க. ஒரு காம்பவுண்ட் மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோயில் கட்ட. அது வந்து பாதியிலேயே ஏதோ சம் ரீசன்னால அத ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு, அது சைட்ல இருக்கிற நெறைய பிளேஸஸ்லாம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்தோம். அங்கருந்து பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்தது. ஸோ அது என்ன ஃபால்ஸா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரிஞ்சது, ஒரு வேளை அதுதான் இரைச்சல் பாறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களோட நெக்ஸ்ட் சைட் என்ன இருக்கும், இரைச்சல் பாறை. ஸோ எங்களோட ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு நேரா டிரைவர் போய் பார்த்தோம். அண்ணா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டார்ட் பண்ணா அவர்கிட்ட கேட்டோம், நெக்ஸ்ட் சைட் என்னங்க அப்படின்னா, சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் அண்ட் இரைச்சல் பாறை அப்படின்னு. சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டா? ஓ! நான் என்ன நினச்சேன், சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்னா அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு சாண்டலோட சின்ன ஸ்டிக்லாம் ஏதாவது குடுத்தாங்கன்னா அத வாங்குவோம். எப்படி ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி கிளம்புவோம் அப்படின்னு கிளம்புனோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து இந்த முருகன் பாறையில வந்து விண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, ஓப்பனா இருக்கும். ஸோ மலைய சுத்தி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேல தான் அடுத்த தூரத்தில வந்து பெரிய பெரிய மலைங்க இருக்கும். இது ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அதனால விண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆளே தள்ளுற அளவுக்கு வந்து விண்ட் ஃப்ளோ இருக்கும். சரி வண்டிய ஸ்டார்ட் பண்ணாரு. வண்டிய ஸ்டார்ட் பண்ணி ஏறும்போதுக்குள்ள எங்களுக்கு தெரியல. வண்டி வேக வேகமா வந்துச்சு. என்னடா இவ்ளோ அசால்ட்டா ஏத்துறான்னு இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பாடி ஒரு ரோடு ஒரு ஃபார்மேஷனும் கிடையாது. அப்படியே குண்டு குழி இறக்கி ஏத்தி உங்கள நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்க. சான்ஸே இல்ல. இதெல்லாம் வந்து டூ வீலர் எடுத்துட்டு இந்த மேலலாம் போகவே முடியாது. டூ வீலர்ல வந்தீங்கன்னா, எங்கன்னா முருகன் பாறை அந்த மலையோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே பை வாக்ல வந்து நீங்க இந்த சைட்ட வந்து விசிட் பண்ணிட்டு போலாம். எங்களோட நெக்ஸ்ட் சைட்டு சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் கிட்ட வந்து வண்டிய நிப்பாட்டினேன். ஸோ வரும்போதே எனக்கு ஒரு நெறையா தாட் இருந்தது. சரி நம்ம இறங்கி உள்ள போய் நின்னு போய் அத தொட்டெல்லாம் பார்ப்போம். ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்குவோம். ஸ்டிக்கர் கிடைச்சா சாண்டல்வுட் ஸ்டிக்கர் கிடைச்சா வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனா, ஃபென்ஸ் இருந்தது. ஃபென்ஸுக்கு வெளியில நின்னுட்டு இதுதான் வந்து சாண்டல் ஃபாரஸ்ட்ன்னு சொன்னாரு.
"என்னண்ணா சொல்றீங்க?" அப்படின்னா, "இதுதான் சாண்டல் ஃபாரஸ்ட்டு. அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?" அப்படின்னா, ஒரு சாண்டல் ஃபாரஸ்ட்டு ட்ரீலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. ஏரியா அண்ட் அதனோட நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ எதெல்லாம் நம்பர் போட்டிருக்கோ அதெல்லாம் சாண்டல் ஃபாரஸ்ட்டு. ஆனா ஒரு ஸ்மெல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான ஒரு ட்ரீ அவ்வளோதான். ஸோ ஏன்னா உள்ள போலாமா அப்படின்னா, அந்த இடத்துல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டு இருந்தது. அது போர்டு பக்கத்துல கார்டு இருந்தாங்க. அந்த ஃபென்ஸ் கிட்ட போனாவே அவர் பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்சம் ஃபென்ஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா கம்முனு இருக்காரு. ஃபென்ஸ் கிட்ட போனாவே வந்து விசில் ஊதுறாரு. சரி அப்போ சாண்டல் ஃபாரஸ்ட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அத கொஞ்சம் கவர் பண்ணிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் தூரத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு 10 மான்கள் வந்து உள்ள இருந்தது. நான் ஜூம் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் அந்த வீடியோல வந்து பெருசா அது கவரே ஆகல. சரி சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அடுத்த சைடு போலான்னு கிளம்பணும். ஸோ அடுத்த சைடு தான் எங்களோடது வந்து இரைச்சல் பாறை. ஸோ இரைச்சல் பாறையிலயாவது என்ன நடக்குன்னு தெரியலையேன்ட்டு அங்கே போனா இரைச்சல் பாறையில வந்து குளிக்கலாம். பட் நாங்க ஆல்ரெடி வந்து கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சதுனால என்ன பண்ணோம், வந்தோம் பார்த்தேன் ஒரு ஒரு ஓப்பன் ஒரு ராக் இருக்கு. அந்த ராக்லேருந்து அப்படியே ஒரு 2 இடத்துல வந்து நல்லா தண்ணி வந்து ஸ்லோவா விழுது. ஸோ அது விழும்போது என்னாகுன்னா, சன்லைட்லாம் வந்துச்சுன்னா, நமக்கு வந்து ரெயின்போ மாரி தெரியும். ஸோ சரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ மட்டும் பண்ணிக்கலான்ட்டு அங்க வந்து இறங்கி, அந்த 2 விழுற தண்ணிய மட்டும் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இரைச்சல் பாறையை முடிச்சுட்டு நேரா ரூமுக்கு போனோம். ஸோ ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆனோம். ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு சரி லஞ்ச் போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து பெருமளாக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பெருமளால வந்து ஒரு 3 ஹோட்டல் இருந்தது. அது நாங்க முன்னாடி நாள்லயே வந்து செக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில வந்து ஒரே ஒரு ஹோட்டல்ல தான் வந்து நல்ல அட்வர்டைசிங்கான ஒரு நெறைய மெனுலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்க நெனச்சதெல்லாம் அங்க கிடைக்கும் அப்படின்ட்டு உள்ள போனோம். உள்ள போனா ஒரே அதிர்ச்சி தான். அங்க லஞ்ச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. "என்னது லஞ்ச் முடிஞ்சிருச்சா?" அப்படின்ன பிறகு லஞ்ச் இல்லன்னு சொல்லிட்டு, லஞ்ச் இல்லாம கிடைக்கிறத வந்து சாப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பி ரூமுக்கு வந்தோம். இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங்கு. ஸோ ஏர்லி மார்னிங் எந்திச்சோனே நான் ஒரு வீடியோ எடுத்தேன். கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, லைட்டா ட்ரிஸிலு அண்ட் கம்ப்ளீட்டா மவுண்டன் எல்லாமே வந்து கவர்டு வித் மிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஸோ இன்னைய டே வந்து இந்த நாங்க இப்ப ஸ்டே பண்ணிட்டு இருக்க காந்தலூர்லேருந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ காந்தலூர்லேருந்து மூணார் போகணும். ஸோ மூணாருக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் ஒரு வீடியோ எடுத்தேன் பாருங்க. அதுக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, என்ன இருந்தது ஃபுல்லாவே வந்து லைட்டா ட்ரிஸ் லைட்டா இருந்தது. ஃபுல்லாவே கவர்டு வித் மிஸ்ட் இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. கிளியரா இருந்தது. ஸோ கிளியரா ஆன பிறகு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நாங்க ஏற்கனவே வந்து நாங்க ஸ்டே பண்ண இந்த இடத்துல இருந்து டைரக்ட்டா பார்த்தா வந்து எங்களால வந்து அந்த ஸ்ட்ராபெர்ரி கல்டிவேஷன் இருக்க அந்த ஏரியாவ பார்க்க முடியும். ஆம், அதுக்கப்புறம் அனிராக்க பார்க்க முடியும். அண்ட் பரம்பரம் ஷூட்டிங் பாயிண்ட் பார்க்க முடியும். அண்ட் அந்த கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டே பண்ண இடத்துலேருந்து ஆப்போசிட்ல சைட்ல தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, மறுநாள் தான் தெரிஞ்சுச்சு. அந்தந்த இடம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு பிறகு தான் தெரிஞ்சு, இதெல்லாம் வந்து அந்தந்த பாயிண்ட்டுன்னு எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இது எல்லாத்தையும் லாங் ஷூட்டில் வீடியோவில் எடுத்துட்டு, ஸோ எங்களோட எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு நாங்க அன்னைய டே ஸ்டார்ட் பண்ணோம். ஆண்டுக்குள்ள உங்களுக்கு நான் வந்து காந்தலூரோட சீஃப் சஃபாரி ப்ரிஃபர் பண்ணலாமா வேணாமா சொல்கிறேன். ஸோ என்னோட சஜஷன் பிரகாரம் வந்து காந்தலூரில் சீஃப் சஃபாரி தேவையில்லை. ஸோ இங்கே ரொம்ப டஃப்னு பார்த்தீங்கன்னா முருகன் பாறை. ஸோ முருகன் பாறைக்கு வந்து நீங்கள் முருகன் பாறையோட அடிவாரத்துலேயும் பைக் விட்டுட்டு மேலே ஒரு 200 மீட்டர் வாக் பண்ணிங்கன்னா முருகன் பாறை கவுண்ட் பண்ணலாம். ஸோ கஞ்சாரம் வாட்டர் ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 மீட்டருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி போய்க்கலாம். அண்ட் பிரம்மாரம் வியூ பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 100 to 200 மீட்டர் பிஃபோரே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வாக் பண்ணி போய்க்கலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு சேவ் பண்ணுற காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹3500 சேவ் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்க காந்தலூர் எக்ஸிட் வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மரியூருக்கு அடுத்து பார்த்தா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ஃபென்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃபென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். ஸோ இந்த சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னா, டில் வந்து டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் சந்தன மரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த வீடியோவில் நான் முதல்லயே சொல்லியிருப்பேன். ஒரு சந்தன மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் பிளேட் இருக்கும். அந்த நம்பர் பிளேட்டை வச்சு தான் இது சந்தன மரம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். பார்த்துட்டு வரும்போது எங்கள் ஃப்ரெண்டுங்கெலாம் வந்து ஒரு சைன் கொடுத்தாங்க. என்னன்னா, சரி இவ்வளோ தூரம் வந்தோம், ஒரு மவுண்டெயினில் வந்து டீ எஸ்டேட்குள்ளே ஒரு ட்ரைவ் போவோம், எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த வீடியோ ட்ரைவ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து என்ன ஆச்சுன்னா, டுவர்ட்ஸு கண்ணன்தேவன் எஸ்டேட் வரும். ஸோ கண்ணன்தேவன் எஸ்டேட் வந்து அங்கே ஒரு 2 டிவிஷனாக பிரியும். ஸோ 2 டிவிஷன் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டு வந்து 3 இருக்கும், ஒரு ரைட்டில் வந்து அப்ரோடு இருக்கும். அந்த அப்ரோடு தான் வந்து ஆனமுடி வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஆனமுடி வியூ பாயிண்ட் வந்து மெயின் ரோட்லேருந்து டில் வந்து அந்த ஆனமுடி வியூ பாயிண்ட் வந்து 6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 6 கிலோமீட்டர் வந்து எப்படி ரோடு இருக்குன்னு தெரியாது, பட் ஆஃப் ரோடாக இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா டீ எஸ்டேட்குள்ளே மோஸ்ட்லி வந்து ஆஃப் ரோட் தான் இருக்கும், நல்ல ரோடு இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அந்த ஆஃப் ரோடு டிரைவ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களால வந்து ட்ரைவ் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல எங்களால ட்ரைவ் பண்ண முடியல. பைக் பார்த்தீங்கன்னா 2 பைக்குமே ஸ்லிப்பரி அதாவது என்ன சொல்றது, ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே கவர் பண்ணி எடுத்துட்டு, சரி இதுக்கு மேல வந்து ரொம்ப மோசமா இருக்கு ரோடு, அதனால நம்ம மூணாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், டுவர்ட்ஸ் மூணாருக்கு வந்தோம். ஸோ அங்கேருந்து கீழே வந்து அதாவது கண்ணன்தேவன் எஸ்டேட்டோட கீழே மெயின் என்ட்ரிக்கு வந்து அங்கேருந்து என்ன பண்ணோம், டுவர்ட்ஸ் மூணார் போனோம். ஸோ மூணார் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு எல்லாமே நல்ல சூப்பரான ரோடு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டாக இருந்தது. ஸோ அந்த சைடில் வரும்போது தான் வந்து குட்டுமலை அப்படின்லாம் ஒரு எஸ்டேட்டோட நேம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோடனே மூணார் வந்துச்சு. மூணாரில் பார்த்தீங்கன்னா மூணாரோட என்ட்ரன்ஸ் வந்த உடனே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். ஸோ ரைட் சைடில் ஒரு ரோடு போச்சு. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருந்தது. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ நாங்கள் இந்த கேரளா ட்ரிப்புன்னு வரும்போதே வந்து மீன் குழம்பு சாப்பிட்ணும், கேரளா ரைஸ் சாப்பிட்ணும், ஃப்ரை சாப்பிட்ணும், ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்தோம். எங்களால் வந்து லாஸ்ட் 3 டேஸாக இருந்தோம், எங்களால் ஒழுங்காக சாப்பிடவே முடியல. ஸோ இந்த டைம் என்னாச்சுன்னா கரெக்டாக எங்களுக்கு அமைச்சிச்சு. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நல்லா நாங்கள் நினச்ச மாதிரியே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொழுகுமலை சீனா வில்லேஜ் ரிசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் ஒரு சில ஃபால்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீனா வில்லேஜோட ரிசார்ட். அந்த ரிசார்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை வந்து சும்மா நான் ஒரு வியூ பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒர்த் பிளேஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். ஸோ அன்றைக்கி நைட்டோட ஸ்டே வந்து சீனா வில்லேஜ் ரிசார்ட்டு. சீனா வில்லேஜ் ரிசார்ட் மேனேஜர் வந்து ஒரு சீஃப் சஃபாரி டிரைவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு. அவருக்கு ரீச் பண்ணோம். அவர் வந்து 4:30 பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 9 o'clock பேட்ச் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் 9 o'clock ஓகேனா நீங்கள் வரலாம் அப்படின்னாரு. ஸோ இன்னொன்று அவரே ஐடியா கொடுத்தாரு, நீங்கள் 4 o'clock வந்து அந்த செக் போஸ்ட் வந்தீங்கன்னா அங்கே வேக்கண்ட் இருந்தால் ஏதோ ஒரு வண்டியில் வேக்கண்ட் இருந்தால் அதில் கூப்பிட்டு போவாங்கன்னாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம், ஏர்லி மார்னிங் வந்து அங்கே 4 o'clockலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே ரீச் ஆகி அங்கே ஒரு 1 by 1 டிரைவரை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் 3 சீட் இருக்குனார். ஸோ அவர்கிட்ட வந்து 800 rupees கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வெளிச்சம் வர வரைக்கும் ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்டான டார்க்கு. வண்டி எங்கே போகுது என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, கம்ப்ளீட்டான ஒரு ஆஃப் ரோடு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு லைட்டான ஒரு ஸ்பாட் வந்துச்சு. அந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ அப்படியே வந்து சன்ரைஸ் வியூவை பார்த்துட்டு ஸோ அந்த பிளேஸுக்கான ஹைலைட்டடான பாயிண்ட் வந்து 7,900 ஃபீட் அபோவ் த sea லெவலில் வந்து டீ பிளான்டேஷன் வந்து வேர்ல்டுலேயே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதையும் ஒரு வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், சீட்டாவோட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த அதையும் போய் பார்த்துட்டு அது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். ஸோ அப்படி வரும்போது இங்கே ஒரு ஃபன் டைம் ஒன்று எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்தது. அதையும் நான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணவர் இவர் தான். இவர் பேர் ஆர்கே. எங்களோட பெரிய படா தோஸ்து இவர். 100% கம்ப்ளீட். இவர் பேர் எஸ்கே. என் பேர் டிடி. ட்ரங்க் அண்ட் டிரைவ். நாங்கள் கொழுகுமலைக்கு வந்திருக்கோம் சன்ரைஸ் பார்க்க. இந்த கம்ப்ளீட் ட்ரீட்டே இவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபா இருக்குது இது வரைக்கும். அது 1.5 லட்சம் கம்ப்ளீட் பண்ணால் வீட்டுக்கு மட்டும் வச்சிருக்காரு. வந்த எல்லாருக்குமே 5 சென்ட்ல இடம் வாங்கி காரணம் எனக்கு 5 சென்ட் இவருக்கு 5 சென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஸோ டூர் வரணும், சென்ட்ல இடம் வாங்கணும்னா ஆர்கே கான்டாக்ட் பண்ணுங்க. டூருக்கு வரவங்களும் 5 சென்ட்ல இடம் வாங்கி தராரு. ஸோ கொழுகுமலையில் சன்ரைஸ் பாயிண்ட்டு, சீட்டா பாயிண்ட், அந்த டீ பிளான்டேஷன் பார்த்து முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணோம், எங்களோட ஜீப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஜீப்ஸு ஸ்டார்ட் ஆகி வரும்போது அப்படியே 1 by 1 நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஸோ அதாவது மேலே வரும்போது வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அதை வந்து கீழே வரும்போது பார்த்தோம். எக்ஸலண்ட்டான பிளேஸு, கம்ப்ளீட்டான ஒரு சில் ஒரு கிளைமேட்டில் 2 சைடுமே வந்து டீ எஸ்டேட்டு. அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே ஆஃப் ரோட்டில் வந்து வண்டி வந்து போகுது, அதுவும் யூனிஃபார்மாக போகுது. எல்லாமே 1 by 1 லைனாக தான் போகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கீழே இறங்குற வரைக்கும் அந்த ஆர்டர் அப்படியே கீழே அந்த செக் போஸ்ட் வரைக்கும் அப்படியே வரும். ஸோ அதை அவங்களுடைய வியூ கூட நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் வராங்க. ஸோ அப்படியே வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு பிளேஸில் வந்து ஜிப் லைன்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜிப் லைன் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து செக் போஸ்ட்டு போகலாம். ஸோ எங்கள் டிரைவர் கேட்டார், நாங்கள் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் நேராக வந்து செக் போஸ்ட் வந்து செக் போஸ்ட்லேருந்து சீனா வில்லேஜ் ரிசார்ட் வந்து எங்களோட லக்கேஜ் பேக் பண்ணோம். பேக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் அட்வென்ச்சர் ட்ரிப் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது ட்ராவல் கைடு வேணும்னாலும் எனக்கு இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ.